எம்ஜிஆர் இளமையின் தங்கமலை ரகசியம், ஆச்சரியப்படுத்தும் அதிசய பின்னணி. எம்ஜிஆரை போல தன்னோட உடம்பை பார்த்துக்கிற நடிகரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் மணி அடித்தது போல எழுந்துருவார். கர்லாக்கட்டை சுற்றுவது அவருக்கு பிடிச்சமான விஷயம். இது போக பலவிதமான தேக பயிற்சிகள் செய்ய ராமாவரம் தோட்டத்தில் மினி ஜிம்மை வச்சிருந்தார் எம்ஜிஆர். அங்கு இல்லாத உடற்பயிற்சி உபகரணங்களே இல்லை. அந்த காலை நேரத்து உடற்பயிற்சி அவருக்கு அழுக்காத சந்தோஷம். 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த பின்பு காலை 8 மணிக்கெல்லாம் சிற்றுண்டி தயாராகிடும். இட்லி அல்லது தோசை, கோழி அல்லது மட்டன் குருமா நிச்சயம் வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் தியானம். அம்மாவோட படத்தை வணங்குவார். 10 மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் கண்டிப்பாக வேண்டும். படப்பிடிப்பு நாட்களின் உடன் இருக்கும் அனைவருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் வழங்கப்படும். மதிய சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக நான்வெஜ், அதுவும் அன்லிமிட்டடாக இருக்கணும். மதியம் 1 மணிக்கு லஞ்சு கண்டிப்பாக தயாராகி இருக்கணும். ஷூட்டிங் சமயம்னா அவருடன் ஒரு 20 நபர்களாவது சேர்ந்து சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி வறுவல், வஞ்சர மீனுன்னு அத்தனை வெரைட்டி வரிசை கட்டி நிற்கும். அசைவத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் குட் பை. சைவ சாப்பாடு அத்துடன் அவல் பாயாசம் விரும்பி சாப்பிடுவார். சாப்பாட்டுக்கு பின்பு மதியம் 3 மணி வரை ரெஸ்ட் எடுத்த பின்புதான் படப்பிடிப்பில் கலந்துக்குவார். இரவு சாப்பாட்டு மெனு இட்லி, இடியாப்பம் என சுத்த சைவம் மட்டுமே. இரவில் தூங்கச் செல்லும் முன் 10 மணிக்கு 2 வாழைப்பழமும் அவளும் கட்டாயம் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருந்தார்.